வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் சொல்ல இருப்பது சில பரிகாரங்கள். அதாவது தெய்வங்களுக்கு செய்ய வேண்டியது. நம்ம பரிகாரம்னு சொல்லிட்டு எதையாவது மனுஷங்களுக்கு தானம் கொடுப்போம். இது நான் சொல்ல போகிறது கோவிலில் வச்சு தெய்வங்களுக்கு செய்ய வேண்டியது. அதாவது நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க, மிகப்பெரிய கொடிய கடன் அப்படி இருக்குன்னா யோக நரசிம்மரை வழிபடலாம். யோக நரசிம்மரை வழிபட்டிங்கன்னா கடன் நிவாரணம் கிடைக்கும். குழந்தைகள் நன்கு படிக்க லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபடலாம். லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவிலில் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு கிடைப்பதோடு அவங்களுக்கு ஏற்ற வேலை வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக அமையும். அடுத்தது நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த கடன் அடையணும்னா 7 பிள்ளையார் கோவிலில் யமகண்ட நேரத்தில் கொள்ளை தானமாக கொடுக்கணும். 7 ஞாயிற்றுக்கிழமை அல்லது 9 ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி வேண்டிக் கொண்டு கொள்ளை யமகண்ட நேரத்தில் பிள்ளையார் கோயிலில் வச்சு தானம் பண்ணிங்கன்னா, இது கோயிலில் வாங்கிப்பாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் படித்தது அந்த மாதிரி தான் படிச்சிருக்கேன். பிள்ளையார் கோவிலுக்கு கொள்ளை தானமாக கொடுக்க எவ்வளோ பெரிய கடனும் கரையும். அப்புறம் அதற்கான ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன். அங்காரக மகாபாக பகவன் பக்தவத்சல துவாம் நமாமி மமாசைஷம் ருணமாச விநாசய ருணரோகாதி தாரித்ரியம் கேஷானி ஹெபம் ருத்தியவ பயக்லேச மனஸ்தாபா நஷ்யந்து மம சர்வதா. இந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையோடு சொல்கிறது மூலமாக கடனே இல்லாமல் பார்த்துக்கலாம். டெய்லி ஒரு தடவை சொல்லுங்கள். அடுத்தது சக்கரத்தாழ்வாரை வழிபடலாம். சக்கரத்தாழ்வார் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி 12 முறை சுற்றி 48 நாட்கள். பொதுவாக எந்த பரிகாரமுமே அதாவது கடவுளை வழிபடுறது, உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியல வீட்டிலே வழிபடுறீங்கன்னா 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம். அதாவது 27 நட்சத்திரம் ப்ளஸ் 12 ராசி சேர்த்திங்கன்னா 40 ப்ளஸ் 9 கிரகங்கள் சேர்த்திங்கன்னா 48. 27 + 12 39 48. அதனால தான் எந்த பரிகாரத்தையுமே ஒரு மண்டலம். ஒரு உதாரணம், நீங்கள் உங்களுக்கு குலதெய்வ கோவில் இருக்கிற ஊரில் போய் ஒரு மண்டலம் தங்கி குலதெய்வம் கோவிலில் விளக்கேற்றி உங்களால் முடிந்த தானத்தை ஏழை எளியவர்களுக்கு செய்ய உங்கள் மற்றும் உங்கள் வாரிசுகளின் வாழ்வு வளம் பெறும். அடுத்தது 27 செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர பில்லி சூனியம் விலகும். அதாவது இப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்க, இல்லை மனசால் யாராவது கெடுதல் நினைக்கிறாங்க அப்படின்னா 27 செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட அந்த பில்லி சூனிய பிரச்சனை சரியாகும். இன்னொரு வழி என்னென்னா, வீட்டில் நீங்கள் வெள்ளை இருக்கும் பிள்ளையாரை கொஞ்சம் ஒசரத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நிறுவிட்டிங்கன்னா பூதக்கணங்களால் உண்டாகும் தொல்லைகள் குறையும். அதாவது பூதக்கணங்கள்னால் வேறு நெகட்டிவ் எனர்ஜியால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும். அதுக்கப்புறம் கஞ்சனூர் சுக்கிர பகவானை தரிசனம் செய்ய நல்ல பலன்களை பெறலாம். கஞ்சனூருங்கிறது விழுப்புரம் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு சுக்கிர பகவான் கோவில் இருக்கான். அங்கே போய் வழிபட்டிங்கனாலும் உங்களோட ஒரு பாட்டில் வரும் கஞ்சனூர் மண்ணி எடுத்துன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த கோயிலில் வழிபட்டிங்கன்னா சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளை கருப்பு உளுந்தை சனிக்கிழமை அன்னைக்கு கோயிலில் வச்சு யாருக்காவது தானம் கொடுக்கலாம். இல்லை கோயிலுக்கே கூட கொடுக்கலாம், நவகிரக சன்னதி உள்ள கோயிலில். அடுத்தது காக்கைக்கு எள்கலந்து சாதம் வைக்கிறது. இது மாதிரி நீங்கள் வீட்டில் பறவைகளுக்கு தானியம் வைக்கிறது, இது நீர் வைக்கிறது, அப்புறம் செடிக்கு தண்ணி விடுறது, இதெல்லாம் ஒரு வகையில் உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கும். முதல்ல கர்ப்பிணிகளுக்கு உணவு, தாய் தந்தையருக்கு உணவு, நோயுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்தால் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது அன்னதானம் என்றும், கோயிலுக்கு வரும் அடியவர்களுக்கு கொடுப்பது அன்னம் பாலிப்பு என்றும் வழங்கப்படுகிறது. ஸோ அன்னதானம் தானத்திலேயே உயர்ந்த தானம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது உங்களால் முடிஞ்ச அளவு, இப்போ உங்களால் கோயிலில் அரேஞ்ச் பண்ண முடியல அன்னதானத்துக்குன்னா, நீங்கள் அன்னதானத்துக்குன்னு சொல்லி ஒரு தொகையை கோயிலில் கட்டிட்டிங்கன்னா அவங்க அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அந்த பணத்தை உபயோகப்படுத்தி கொடுத்துப்பாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். அப்புறம் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கிறதுக்கு பொதுவாகவே அது
பிரதோஷமாக இருக்கட்டும் அல்லது ஏகாதசியாக இருக்கட்டும் 27 மலர் கொண்டு சிவன் கோவிலோ அல்லது சங்கடஹர சதுர்த்தி என்று பிள்ளையார் கோவிலோ அல்லது தைப்பூசம், வைகாசி விசாகம், கிருத்திகை நட்சத்திரம் வர நாட்கள், இந்த மாதிரி நாட்களில் 27 மலர்கள் அது வந்து அந்தந்த தெய்வத்துக்கு அந்தந்த நாளில் கணக்கு பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு சுற்றி ஒரு மலரையும் அந்த கொடி மரத்துக்கு முன்பாக சமர்ப்பிச்சிங்கன்னா உங்களுடைய செல்வ வளம் பெருகும், வாழ்வு வளம் பெறும். நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சமர்ப்பித்து நல்ல பலன்களை தரும். அதே மாதிரி முல்லை மலரை தட்சிணாமூர்த்திக்கு வச்சு வழிபட்டிங்கன்னா இந்த பூவை அடுத்த சொல்கிறேன். மிக்க நன்றி.